வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 308 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 311 வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 312 இருந்து 316 வரைக்கும் செல் பண்ணி 317 ஸ்டாப் லாஸ் போடலான்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் 312 வரைக்கும் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறமா ஓரளவு மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் இருந்தது. ஆனால் 312ஐயும் உடைத்து விட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் 316 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் மார்க்கெட் முழுக்க பையர்ஸ்க்கு சாதகமாக இருந்தது. இப்போ என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி 306லேருந்து சப்போர்ட் எடுத்துடுச்சு. எதிர்பார்த்த மாதிரி நடந்திருந்தாலும் முழுமையாக நடக்கலை. 2-3 வாரமாக காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது. ஒரே ஒரு நாள் இப்படி ஹையர் க்ளோசிங் கொடுக்கறதுனால ட்ரெண்ட் மாறிடுமா? இப்போ நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ட்ரெண்டை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சின்னு எடுத்துக்கலாமா? இப்படின்ற ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. எப்போவுமே ஒரு ட்ரெண்டு, ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறதோ டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்போ ட்ரேட் பண்ணுறது சுலபம். ட்ரெண்டு ஓரளவு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கன்சால்டேட் ஆகிற நேரத்துலையோ, ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிற நேரம், கரெக்ஷன் நடக்கிற நேரத்துலலாம் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 316க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அது இன்னும் குழப்பத்தை அதிகரிக்குது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும். காப்பர் அப்படின்ற கமோடிட்டி க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் மாதிரி கிடையாது. கரெக்டாக ட்ரெண்டில் நம்ம இருக்கிறோம். ட்ரெண்டை பற்றி கரெக்டாக நம்ம ஒரு ஐடியா இல்லைன்னா காப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப சுலபமாக ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் காப்பரில் நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது மார்க்கெட்டோட ட்ரெண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்ஷனாக இல்லை ட்ரெண்ட் ரிவர்சலாக அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக 320 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 320 பக்கமாக வரதுலேருந்து 322 வரைக்கும் செல் பண்ணி 323 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இப்படி செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ரெண்டு இப்போ மார்க்கெட்டில் உண்மையாகவே அதுக்கு அடியில் அண்டர்லையிங் ஃபேக்டர்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இந்த 320 தொடாமையே மார்க்கெட் 316 கீழே க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா 316 நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சு மறுபடியும் செல்லிங்க்கு சாதகமாக ட்ரெண்ட் கண்டினியூஷன், அதாவது டவுன் ட்ரெண்டோட கண்டினியூஷன் நினச்சி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸை நம்ம உபயோகப்படுத்தணும்னா வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்தி தான் ஆகணும். இதுதான் எங்களுடைய அட்வைஸ். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.